சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் தமிழக ஆளுநர் RN ரவியின் செயல்பாட்டிற்கு எதிராகவும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 31 தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த மசோதாக்கள் மீண்டும் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு கடந்த நவம்பர் 18 அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்தார். இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியது சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. ஆளுநர் காலத்தை வீணடிப்பதற்காகவே இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று திமுகவினர் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் ஆளுநருக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்து உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. கடந்த நவம்பர் 18 சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. அது மட்டுமில்லாமல் சென்னை வெள்ளத்தின் போது கூட ஆளுநர் அரசியல் செய்து கொண்டுதான் இருந்தார். சென்னை வெள்ளம் குறித்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவியும் ஆளுநர் செய்யவில்லை. இது குறித்து ஆளுநர் மீது பொதுநல வழக்குகளும் தாக்கல் செய்து உள்ளனர். தற்போது நீதிமன்றம் தானாக முன் வந்து இது குறித்து விசாரிக்க உள்ளது. இது தற்போது ஆளுநருக்கு பின்னடைவாகவும் அமைந்து உள்ளது.